நமஸ்காரம். எந்த செய்தி உண்மை, எந்த செய்தி பொய், இதை தெரிந்து கொள்வது பெரிய சவாலாக இருக்கும். இதனால் பலர் எந்த செய்தியுமே வேண்டாம் என்றே விட்டுவிடுவார்கள். ஓரளவுக்கு செய்தித்தாள் வாசித்து அல்லது தூர்தர்ஷன் போன்றவைகளில் செய்தி பார்த்து, ஆல் இண்டியா ரேடியோ செய்தி கேட்டு இதெல்லாம் இருக்கும்போது உண்மை செய்திகள் இருந்தன. இன்றைக்கும் பல இடங்களிலும் உண்மை செய்திகள் உள்ளன. ஆனால் எதேதோ சமூக வலைத்தளங்களில் இஷ்டத்துக்கு செய்தி, பதிவாளருடைய இஷ்டத்துக்கு விருப்பத்துக்கு செய்திகள். இது உண்மைன்னு இருக்குமானால் அதற்கு நேர் எதிரான செய்திகள். இதனால் என்ன லாபம், ஏன் இப்படி செய்கிறார்கள்னு தோணும். ஒன்று, நேரத்தை விரயமாக்க, அது முக்கியமான பயன். இரண்டாவது, உண்மையான செய்திகளே வாசித்து பழகினால் நம்முடைய புத்தி, மனம், மூளை இதெல்லாம் எப்படி வேலை செய்யும். எந்த செய்தியை பார்த்தாலும் பொய்யாகவே இருந்தாலோ, பொய் உண்மையாகவும் உண்மை பொய்யாகவும் இருந்து அதையே வாசித்துக் கொண்டு வந்தாலோ, ஒரு 10 ஆண்டுகள் இப்படி பழகினால் நம்ம புத்தியும் மனமும் எப்படி வேலை செய்யும்? குழம்பி விடும், அநேகமாக நெகட்டிவ் ஆகிவிடும். இது இரண்டாவது பயன். நான் பயன்னு சொல்லுவது அந்த பொய் செய்தி பரப்புவர்களுக்கு, படிப்பவர்களுக்கு அல்ல. மனத்தளர்வு ஏற்படும். செய்திகள் என்றாலே இப்படித்தான் இருக்கும், எது உண்மையாக இருந்தாலும் அதுவும் பொய்யாக இருக்குமோன்னு சந்தேகப்பட வைக்கும். எப்படி செய்திகள் இப்படி இருக்கவே அதற்காக நாம் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை, விட்டு விடுவோம்னு தோணும். அப்படி நாம் விடுவதற்குள் நல்ல செய்திகளும் உண்மையான செய்திகளும் இருக்கும். அதை கண்டு நாம் என்ன துணை செய்ய வேண்டுமோ, தோள் கொடுக்க வேண்டுமோ அதையும் செய்ய மாட்டோம். ஆகவே இது பொய் செய்தி தானே, நான் நம்புவதில்லை என்று மட்டும் அதை விட்டுவிட முடியாது. காலப்போக்கில் அது நம்மிடத்தில் ஒரு தேவையற்ற மாறுதலை ஏற்படுத்தும். இது இன்றுதான் இந்த பொய் செய்தின்னு நினைக்க வேண்டாம். யாரோ பண்ணுவார்கள் என்றும் எண்ண வேண்டாம். வலியவர்களே செய்வார்கள். இப்படி ஒரு பொய் செய்தியை யுத்த காண்டத்தில் ராவணனே பரப்ப பார்த்தார். அவரை விட ஒரு பலசாலியா? இருந்தாலும் அச்சம் யாரை விட்டது? ஆசை யாரை விட்டது? வித்யுத் ஜிஹ்வா என்பவரை கொண்டு ராமனுடைய தலை போன்ற ஒரு பொய்த்தோற்றம் தலை, அதை செய்து சீதையினிடத்தில் கொண்டு வந்து காட்டினான். ராமன் இறந்து போய்விட்டார் என்று சீதையை நம்ப வைப்பதற்காக வடிகட்டின பொய். ஆனால் ராவணன் அதை செய்தார். நல்லவேளை சீதையினுடைய தோழியாக இருந்த ஒரு அரக்கி அதன் உண்மையை கண்டறிந்து சீதையினிடத்தில் சொல்லிவிட்டாள். இன்று ஃபேக்ட் செக்கிங்னு சொல்லுகிறார்களே, இது உண்மைதானா என்று பொய் செய்தியை பார்த்து அதற்கு ஒரு முத்திரை குத்தி இது பொய், இது உண்மை என்கிறார்கள். அது உண்மையா பொய்யான்னு மறுபடியும் தேட வேண்டும். அத போல அவன்றே ஒருத்தி பார்த்தாள். சீதை, கவலைப்படாதே, இது பொய்த்தோற்றம், உண்மை இல்லை. ராவணன் மறைந்தவுடன் இதுவும் மறைந்து விட்டது பாரு. உன் ராமனுக்கு ஒன்றும் ஆகவில்லை என்று அவள் எடுத்து சொல்லி சமாதானப்படுத்தினாள். சீதையும் சமாதானம் அடைந்தாள். மேலும் ராமனுக்கும் சீதைக்கும் இருந்த நெருக்கம், ராமன் இருக்கிறார் என்றால் சீதை உண்டு. அவளாக ராமனிடத்தில் பேசி
நான் வைகுந்தத்துக்கு திரும்ப போகிறேன்னு சென்றபோதுதான் போக முடிந்தது. ஆனால் ஒத்தருக்கொத்தர் மனதளவில் அவ்வளவு புரிதல். அதனால் உள்ளம் சொல்லுகிறது, புத்திக்கு தெரிகிறது ராமன் இருப்பார் என்று. இருந்தாலும் கண்ணு முன்னாடி இறந்து விட்டார் போல தலையை காட்டுகிறான் ராவணன். நல்ல வேளை தோழி பார்த்து சொல்லவே உண்மை தெரிந்துவிட்டது. எதற்கு சொல்ல வந்தேன், அவ்வளவு பலசாலி ராவணன் ஒரு பெண்ணை ஏமாத்துவதற்காக, சிறைப்பட்டிருக்கிற பெண்ணை ஏமாத்துவதற்காக பொய்த் தோற்றத்தை காட்டினான். யாரும் செய்யலாம். அச்சமும் ஆசையும் மிகுமானால் செய்து விடுவார்கள். ஆனால் இது யுகம் யுகமாக இந்த பொய்ச் செய்திகள் இருந்து வருகின்றன. அப்போது வேற உருவத்தில் இருந்தது, இப்போது வேற உருவத்தில் இருக்கிறது. அப்போது குறைவாக இருந்தது, இப்போது நிறையாக இருக்கிறது. ஆனால் பொய்ச் செய்திகளை நம்ப வேண்டாம் என்பது மட்டுமல்லாமல், அதை அப்படியே படித்துக் கொண்டிருந்து மனமும் பாதிக்காமல் நெகட்டிவ் ஆகாமல் இருக்க வேண்டும். செய்திகள் என்றாலே இப்படித்தான் இருக்கும் என்று நினைக்காமல் இருக்க வேண்டும். அதற்கு வழி ஏதேதோ செய்திகளை எங்கிருந்தாலும் படிக்காமல், ஆத்தென்டிகேட்டட் நியூஸ், எந்த இடத்தில் உண்மை செய்திகள் தான் வெளியிடப்படுமோ அந்த இடத்தை மட்டும்தான் படிக்க வேண்டும். ஆனால் அதை படிப்பதற்குள் நாம் பார்க்கும் இடத்தில் அந்த வலைத்தளத்தில் நிறைய செய்திகள் மாறி மாறி காட்டிக்கொண்டே இருப்பார்கள். அதில் கண் வைக்காமல் இருக்க வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.